ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியான வேளைக்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். எபேசியர் 1 முதல் 14. தியான வசனம் 7 வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனம். அவருடைய கிருபையின் ஐசுரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே, என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்நாட்களிலே தேவனுடைய ஐஸ்வர்யங்களை குறித்து தியானித்து வருகிறோம். கடந்த நாளிலே ஞானமாகிய பொக்கிஷத்தையும் அறிவாகிய பொக்கிஷத்தையும் குறித்து தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது பொக்கிஷங்களை தன்னகத்திலே வைத்திருக்கிற ஆண்டவர் அந்த பொக்கிஷம் நமக்கு போதுமானதாக, நிறைவுள்ளதாக, கனிவுள்ளதாக, நம்மை தீங்கணுகாதபடி காத்துக்கொள்ளக்கூடியதான பொக்கிஷங்களை அவர் வைத்திருப்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்று அதைத்தான் நாம் தியானிக்கப் போகிறோம். இங்கே பவுலடிகளார் எபேசு சபைக்கு எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், கிருபையின் ஐஸ்வர்யம், இல்லை என்றால் கிருபையாகிய பொக்கிஷத்தை இங்கே ஆண்டவர் வைத்திருக்கிறார். கிருபையின் ஐஸ்வர்யம், அந்த கிருபையான ஐஸ்வர்யத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். இதைத்தான் இந்த எபேசியர் 1 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இதற்காகவே அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு 4 முதல் 6 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், தேவன் நம்மை இதற்காக முன்குறித்திருக்கிறார் என்பதை பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். எதற்காக நம்மை முன்குறித்திருக்கிறார்? ஆண்டவருக்கு முன்பாக நாம் அவருடைய அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை முன்குறித்தார் என்பதாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, எதற்காக முன்குறித்திருக்கிறார்? நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு சுவிகார பிள்ளைகளாகும்படியும் முன்குறித்துள்ளார். இதை தமது தயவுள்ள சித்தத்தின்படி செய்துள்ளார் என்பதாக 6வது வசனம் சொல்லுகிறது. 6வது வசனத்தை பாருங்கள். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆகையினால்தான் கிறிஸ்துவுக்குள் அவர் நமக்கு தந்தருளின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாகிறது என்பதாக 5ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை முன்குறித்ததற்காக, நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கும்படியாக, பரிசுத்தத்திலே குற்றமில்லாதவர்களாக இருக்கும்படியாக, அவருடைய அன்பிலே குற்றமற்றவர்களாக இருக்கும்படியாக, அவருடைய சுவிகார புத்திரராய் என்கிற அந்த ஸ்தானத்தை இழந்து விடாது இருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபையின் பொக்கிஷத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கொடுத்தார். எனவே நம்மை முன்குறித்ததற்காக நம்முடைய உள்ளத்தின் அடித்தட்டிலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். உலக தோற்றத்திற்கு முன்பாக நம்மை முன்குறித்தார் என்பதாக 4வது வசனத்திலே சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எதற்காக? எந்த மனிதனுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாகும் வாய்ப்பும் உரிமையும் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் முன்குறித்தார். இதைத்தான் யோவான் 1:12 சொல்லுகிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை முன்குறித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அற்புதமானது, ஆச்சரியமானது. தெரிந்தெடுத்தார், முன்குறித்தார், தெரிந்தெடுத்தார். பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டாயிருக்கிறது. அதை அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தால் அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிற காரியம். தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தால் நமக்கு உண்டாயிருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் என்ன? பாவமன்னிப்பாகிய மீட்பு. பாவமன்னிப்பாகிய மீட்பு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிழலாக, விலங்குகளின் இரத்தத்தின் வழியாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக செலுத்தப்பட்ட கிரயமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நீங்களும் நானும் எண்ணி, அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் நமக்காக பொங்கி வழிந்ததே, அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே, அதை எண்ணி ஆண்டவருக்கு நீங்களும் நானும் நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபை
இந்த கிருபை ஆண்டவருக்கு சொந்தமானது. கிருபையின் அதிபதி ஆண்டவராகிய கர்த்தர் என்பதை இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 62ஆம் சங்கீதம் கடைசி வசனம் 12வது வசனம் சொல்லுகிறது, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், கிருபை ஆண்டவருக்குரியது என்பதாக சொல்லுகிறார். இன்று நீயும் நானும் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை. அந்த கிருபை அது தேவ கிருபை, அது இலவசமாய் கொடுக்கப்படுகின்ற ஒரு கிருபை. அதைத்தான் சங்கீதம் 84:11 நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக எளிய வாழ்வு நடத்த நமக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக 2 கொரிந்தியர் 1:12 நாம் பார்க்கிறோம். அந்த கிருபையை விருதாக்கிவிடக்கூடாது, அந்த கிருபையை விருதாக்கிவிடக்கூடாது என்பதாக 2 கொரிந்தியர் 6:1, கலாத்தியர் 2:21 நாம் வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, எபேசியர் 3:7 பாருங்கள். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன் என்பதாக சொல்லுகிறார். ஆம், நீங்களும் நானும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்த தேவனோடு நாம் வாசம் செய்வதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த தேவனை பறைசாற்றுவதற்காக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. ஆம், இந்த கிறிஸ்துவின் கிருபை உனக்கும் எனக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. அது ஆண்டவருடைய தியாகத்தில் வெளிப்பட்டது. ஆண்டவருடைய தியாகத்தில் வெளிப்பட்டது. 2 கொரிந்தியர் 8:9 அதைத்தான் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் பெருமை அடித்துக் கொள்ளவோ அல்லது நம்முடைய நற்காரியங்களுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் மேன்மை பாராட்டுவதற்கோ எந்த விதத்திலையுமே இடமில்லை. இங்கே பாருங்கள், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் கிருபை தியாகத்தில் வெளிப்பட்ட ஒரு கிருபை. எல்லா ஆண்டவருடைய கிருபை அகில உலக மக்களுக்கும் போதுமானதான ஒரு கிருபையாக இருக்கிறது. எல்லா மானிட தேவைகளுக்கும் அது போதுமானதாக இருக்கிறது என்பதாக 2 கொரிந்தியர் 12:9 நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு பலவீனங்கள், நெருக்கங்கள், பாடுகள் வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற வாக்குத்தத்தம் என்ன? என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்பதாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார். எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். எபேசியர் 4:7 கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. யாரும் எனக்கு கிருபை கொடுக்கப்படவில்லை என்று சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, என் அருமையான சகோதரி சகோதரியே, அருமையான விசுவாசியே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாபெரும் கிருபை தேவனுடைய பொக்கிஷத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. கிருபையின் ஐஸ்வர்யம், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே பாவமன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்பது மாத்திரமல்ல, தேவன் கிருபையின் ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். அவருக்குள் பாவமன்னிப்பு உண்டு. ஆகையினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக, அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்றதான் அந்தஸ்தை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கிருபையின் ஐஸ்வர்யமாய் வெளிப்பட்டு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் நம்மிடத்தில் பெருக பண்ணுகிறார். இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் நம்மில் கிரியை செய்யாவிட்டால், ஞானம் புத்தி ஆகியவை நமக்கு இருந்தாலும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. வாழ்நாளெல்லாம் மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் செய்யும் குற்றங்களை மன்னிக்க, மறக்க நாம் இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை
தேவனிடத்திலே பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நீங்கள் பெற்றவர்களாக இருக்கிறீர்களா? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறீர்களா? அந்த கிருபையின் தேவனுடைய வல்லமையின் உறைவிடமாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது இன்னும் இருக்கிறது. எடுக்க எடுக்க குறையாத ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பொக்கிஷமானது காத்து கொண்டு இருக்கிறது. அது அள்ள அள்ள குறையாததாக இருக்கிறது. ஆம், அந்த அன்பின் பிரவாகம், அந்த கிருபையின் பொக்கிஷம் நாம் அறிந்தவர்களுக்காக நமக்காக இருக்கிறது. நீ அறிந்து அந்த பொக்கிஷத்தை உனக்கு சொந்தமாக்கி கொண்டிருப்பாய் என்றால் சுயநலவாதியாக இராதே. மற்றவர்களும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக முழங்கால் படியிடு, செபி, ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்து, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக உன்னுடைய கரங்களை திறந்து ஊழியத்தை நீ தாங்கு. செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்கு மேலானது வேறு ஒன்றுமில்லை ராஜா. கிருபையின் பொக்கிஷத்தை, கிருபையின் ஐஸ்வர்யத்தை எங்களுக்காக வைத்து ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்கக்கூடாத, இந்த உலகம் எடுக்கக்கூடாத அத்தனை மேலான மீட்பை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த மீட்பை பெற்றவர்களாக, அந்த மீட்பின் செயலுக்கு நாங்கள் அடையாளமாக, அத்தாட்சியாக வாழும் இடங்களிலே, வசிக்கும் இடங்களிலே உம்முடைய அன்புக்கு பரிசுத்தமுள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மை மகிமைப்படுத்த, இந்த கிருபையின் தேவனை நாங்கள் பறைசாற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைதான். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.